நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மெடிடேஷனாலதான் தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு விடுறாங்க. பட் தட் இஸ் நாட் த திங் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்டா பாடியில ஏக்ஸ் வரும். அந்த ஹீலிங் ஆகும்போது கூட உடம்புல கைண்ட் ஆஃப் அன்ஈசினஸ் இருக்கும். வேர் தெர் இஸ் அ பெயின் தெர் இஸ் அ கெயின். எத்தனை வருஷத்துல எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கர்மா இருக்குல்ல, பேலன்ஸ். இப்போ கர்ப்ப ப்ராப்ளம் ஏதோ சொன்னீங்க இல்லையா, எதுக்கு வந்திருக்கு? பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப். அது பாஸ்ட் லைஃபோட கர்மா சும்மா வராது இல்ல. அப்போ அப்படி வரணும்னா எல்லா லேடிஸ்க்கும் வந்துடணும். எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரலையே. ஓகே, இதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைக்கும் போது வாட் இஸ் த இம்பாக்ட்? அகைன் ஷீஸ் அவங்களுக்குள்ள யாரு சொன்னாங்க இதனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? பழைய மைண்ட் யாருமே சொல்லுங்க. அதான் she has created her own story because of the old mind. பழைய மைண்ட் வந்து நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணாதீங்க, இப்படி பூஜை பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பழைய சிஸ்டம்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு. ஏன்னா பழைய மைண்டுக்கு அதுதான் தெரியும், நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க சேஃபான்னு சொல்லிட்டு அப்படிதான் இழுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நியூ மைண்ட் சேஸ் யூ ஹாவ் டு ஸ்டெப் இன் டு த அன்னோன் டைமென்ஷன், யூ ஹாவ் டு கோ டு த நியூ லெவல் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புது மைண்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெடிடேஷன் பண்ணுங்க, அதில் இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு தெரிய வந்துடும். என்ன பர்பஸ்க்காக பூமி மேலே வளர்ந்துருக்கீங்களோ அது காரணம் தெரிய வந்துடும். நியூ மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஓல்டு மைண்ட் வில் ட்ரை டு புல் யூ பேக். வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் யூன்றது உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். தவிர உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் கூட பார்த்தா உங்க மதருக்கு அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்போ அவங்க வந்து மெடிடேஷன் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கும் போது தான் நிறைய விஷயம் தெரியும். இப்போ லாஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்ல ஒரே ஸ்டேட்மெண்ட் 3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க. எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கல, எனக்கு தேவையில்லாத நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. So it means that you're believing. What you said is what you believe actually. Welcome back masters. இன்னைக்கு கன்க்ளூஷன் டே, இன்னைக்கு ஃபைனல் டே. நம்ம இந்த புக்கு இரிட்டேஷன் டார்க்கம் சரைடாரியன் எழுதுற இந்த அற்புதமான புக்கு, இந்த ஹியூமனிட்டிக்கே அது ஒரு அற்புதமான கிஃப்ட். அது அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த எஃபர்ட் எடுத்த இதுக்கும் ஒரு பர்பஸ்ஃபுல் ஒரு பர்பஸ்க்கு ஒரு மீனிங் இருந்தது. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் செஷன்னால இன்னைக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்ல நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த நாலேஜ் நீங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். மாஸ்டர், இது எங்க அம்மா கிட்ட மெடிடேஷன் நான் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. ஒரு 3 months கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க, டெய்லி 1/2 hourன்னு சொல்லிட்டு காலையில. அவங்களுக்கு வந்து இந்த பசி உணர்வுலாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்கனவே உடம்புல அந்த கர்ப்பப்பையெல்லாம் எடுத்ததால கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, எலும்புலாம் வீக்கா இருக்கும். ஆனால் யோகாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசம் பண்ணிட்டு இருக்கப்போ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்கு, இடுப்பு வலி அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மயக்க அடிச்சு வந்து பார்த்தாக்கா அந்த இடுப்பு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 2.5 month அவங்க வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகி அப்புறம் சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நடக்கிறதுக்கே இதாகி அப்புறம் இப்போதான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மெடிடேஷன்னால வந்து இம்பேக்டா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அவங்க கர்ம வினை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிச்சிருக்கா, இல்லை எப்படி இருக்கலாம்? பிகாஸ் பாஸ்ட் லைஃப் கர்மா இருக்கலாம். அது மெடிடேஷன்
பண்ணா இந்த மாதிரி ஆகுன்றது கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. மெடிடேஷன் பண்ணும்போது கர்மா கிளியர் ஆயிடும். ஆமா சார். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு பண்ண சொன்னேன் ரெகுலரா. பட் அவங்க இந்த ரெகுலரா பண்ணாங்க. கரெக்டா பண்ணுவாங்க எனக்கு தெரியும். 1/2 அன் ஹவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நடுவுல இந்த மாதிரி இட்ஸ் ஓகே சார். ஆனதுக்கு பிகாஸ் மெடிடேஷன் பண்ண இன்னும் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும். இருக்கிற கர்மா கிளியர் ஆயிடும். மெடிடேஷன் எந்த ஜென்மத்துல என்ன பண்ணிருக்காங்கனால அந்த பிரச்சனை இருக்கு. இது ஒரு டெஸ்ட் மாதிரியா மாஸ்டர்? அவங்க அந்த கர்மா வினை குறையுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இது? ஆமா, அப்படிதான் இருக்கு. ம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மெடிடேஷனாலதான் தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு விடுறாங்க. பட் தட் இஸ் நாட் த திங் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்டா பாடியில ஏக்ஸ் வரும். அந்த ஹீலிங் ஆகும்போது கூட உடம்புல கைண்ட் ஆஃப் அன்ஈசினஸ் இருக்கும். வேர் தெர் இஸ் அ பெயின் தெர் இஸ் அ கெயின். அவங்க அந்த சர்ஜரிக்கும் மெடிடேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். நம்ம ரிலேட் பண்ணி இன்னும் மைண்ட் கரெக்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ அவங்க விடக்கூடாது. அது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அவ்வளவுதான். மெடிடேஷன். ம். மெடிடேஷன் பண்ணாதானே இப்போ நிறைய பேருக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது. அப்புறம் நிறைய இந்த பிசிக்கல் ஐஸ்க்கு எது எதெல்லாம் தெரியாம இருக்கோ அதெல்லாம் தேர்ட் ஐல தெரிய வந்துடும். அவங்க எதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். அதான் இல்லைன்னா நான் என்ன நினைச்சேன்னா மெடிடேஷன் பண்ணா அவங்களுக்கு எல்லா வியாதியும் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன். அவங்களுக்கு ஆனா இந்த ஆகும் ஆகும். எலும்பு எத்தனை எலும்பு வருஷத்துல எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த கர்மா இருக்குல்ல பேலன்ஸ். ம். இப்போ கர்ப்ப ப்ராப்ளம் ஏதோ சொன்னீங்க இல்லையா? எதுக்கு வந்திருக்கு? பிகாஸ் அது ஆஃப் பாஸ்ட் லைஃப். அது ஓகே. பாஸ்ட் லைஃபோட கர்மா சும்மா வராது இல்ல. அப்போ அப்படி வரணும்னா எல்லா லேடிஸ்க்கும் வந்துடுமே. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரலையே. ஒருத்தர் வந்து தைராய்டு இஷ்யூஸ் வரும். இந்த தைராய்டுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த விஷுத்த சக்கரம் பிளாக் ஆயிருக்கு. எதனால சக்கரம் பிளாக் ஆயிடும்? தேவையில்லாத வார்த்தை பேசும்போது, பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கும்போது. ஸோ அந்த அது மாதிரி நிறைய காரணங்கள்னால ஒரு கிளாண்ட் பிளாக் ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஒரு வைட்டல் ஆர்கன் பிளாக் ஆகுறதுக்கும் இது ஆகுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம லாஸ்ட் ஒரு 6 டேஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்னால, ஃபீலிங்ஸ்னால, எமோஷன்ஸ்னால நம்ம உடம்புல பாஸ் ஆக வேண்டிய சகஜமா பாஸ் ஆக வேண்டிய அந்த சைக்கிக் எனர்ஜி பாஸ் ஆகாம இருக்கு. ஏன்னா எவ்ரி நர்வஸ் சிஸ்டம் சுத்தி அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால எமோஷன்ஸ்னால ஒரு பாய்சன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்க போய் சேர வேண்டிய பவர் எனர்ஜி போலன்னா என்ன ஆயிடும்? அதோட ஃபங்க்ஷனாலிட்டி குறையும். பிகாஸ் ஆஃப் த பாய்சன்னால. அந்த பாய்சன் மெடிடேஷன்ல உட்கார்ந்த உடனே போயிடுமா? போகாது. ஏன்னா பழைய 65 இயர்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்குல்ல. மெடிடேஷன் உட்கார்ந்துட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி மைண்ட் வாஸ் நெகட்டிவ். மெடிடேஷன் உட்கார்ந்து அன்னைக்கே பாசிட்டிவ் ஆகாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். அது அந்த நெகட்டிவ் தாட் போற வரைக்கும் நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும் பாய்சன். எப்போ அந்த நெகட்டிவ் தாட் போய் அந்த பாசிட்டிவ் தாட் வருமோ அப்போதான் இருக்கிற பாய்சன் முதல்ல கிளியர் ஆகணும்ல. ஓகே மாஸ்டர். அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு அந்த 1 மாசம் 1.5 மாசம். ஸோ அவங்களுக்கு அந்த கர்ம விதிப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வருதா அப்படின்ற மாதிரி அப்படி எனக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார். வி கிரியேட் அவர் ஓன் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டாப் அவர் செல்ஃப். அதான் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு ஒரு எதுக்காக வந்ததுன்ற கிளாரிட்டி இருக்காது. ஆனா இதனாலதான் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை நம்மளே ஸ்டாப் பண்றோம். ஓகே மாஸ்டர். இப்போ நம்ம அஃபெக்ட் ஆகணும்னு தானே மாஸ்டர் வருது? நம்ம வந்து பாதிக்கப்படணும் அப்படின்ட்டு தான் ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்றோம் நம்ம. சார் வி ஆர் நாட் கிவிங் யூ எனி கேரண்டி. பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவோ எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கீங்க. இந்த வயசு இந்த லைஃப் டைம்ல அவங்க உங்க அம்மாவா இருக்கலாம். பட் பாஸ்ட் லைஃப்ல யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹர் பேக்ரவுண்ட். எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்களோ எவ்வளவு கெட்டது பண்ணிருக்காங்களோ தெரியாது. அந்த சோல் இந்த ஜென்மத்துல எந்த வயசுல எது பிரச்சனை ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகணும்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட்ல தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஓகே ஸ்கிரிப்ட் பிரகாரம் நடக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் கர்மா இஸ் கிளியரிங். ஓகே மெடிடேஷன் பண்ண அந்த எதுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற கிளாரிட்டி வரும். ஓகே. நீங்க மெடிடேஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் வராது.
இப்போ நான் வந்து 1000 கொலை பண்ணிட்டு மெடிடேஷன் வந்த உடனே எல்லாம் போயிடுமா கர்மா? ஐ ஹவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் இல்லையா? ஆமா. ஸோ அது We நல்லதுக்கு don't தானே know எடுத்து what is the karmic background of an individual person. ஓகே மாஸ்டர். ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னா இன்னும் கர்மா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். நம்ம கிட்ட லோனே இல்லைன்னா பேங்க்காரன் எதுக்கு வந்து கேட்பாரு? ஒரு பேங்க்ல வந்து லோன் பெண்டிங் இருந்தா தான் அவங்க வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே லாஜிக்ல நம்ம கர்மா பேலன்ஸ் இருக்கும். அதனால வந்து அது விதவிதமா நடந்துட்டு இருக்கும். பெருசா நடக்க வேண்டியது மெடிடேஷனால ரொம்ப லேசா நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி யோசிக்கலாம்ல. ஓகே மாஸ்டர். நீங்க நான் சொல்றபடி நம்ம வந்து Yeah. அது அஃபெக்ட் ஆகணும்னு தானே வருது மாஸ்டர். நம்ம மனசளவுலயும் அஃபெக்ட் ஆகணும், உடம்புலயும் அஃபெக்ட் ஆகணும்னு வருது. நம்ம பிரச்சனை வந்து என்னன்னா we are expecting too much, sir. ஓகே. That's a problem. என்னோட இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்ம வினைப்படி நமக்கு ஒரு நோய் வருது. நம்ம வந்து அஃபெக்ட் ஆகணும், நமக்கு வலி ஏற்படுது, நம்ம மனசுலயும் உடம்புலயும்ன்ற மாதிரி வருது அந்த பிரச்சனைகள் நமக்கு. இப்ப அது வர்றப்ப நம்ம வந்து அந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலியை நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது சரியாயிடும். அந்த நம்ம பெயினை நம்ம ஃபீல் பண்ணாம நம்ம அந்த கான்சியஸா இதனாலதான் இந்த பெயின் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அது முடிஞ்சிருமா அது? We cannot escape, sir, karma. 100% நடக்க வேண்டியது ஒரு 10%ல போயிடும். அதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தவிர we cannot escape. ஓகே சார். இப்ப நானே கூட சில சமயங்கள்ல ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சுன்னா முன்னாடிலாம் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த மெடிடேஷன் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருத்தப்படுற ஸ்டேஜுக்கு எமோஷனுக்கு போகாம நியூட்ரலா இருக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பொருள் தானா என்னை தேடி கிடைக்கிற இதெல்லாம் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ எனக்கு என்னன்னா நம்ம வந்து இப்ப எமோஷனலா நம்ம போறதுதான் நமக்கு வந்து எப்போதுமே நியூட்ரலா இருந்துட்டாக்கா நமக்கு வந்து எல்லாமே நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. எஸ் எஸ். இப்போ உங்க மதர் கேஸ்லயே if you see, ஓகே இதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைக்கும் போது வாட் இஸ் த இம்பாக்ட்? அகைன் ஷீஸ் அவங்கக்குள்ள யாரு சொன்னாங்க இதனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? பழைய மைண்ட் அவங்க சொல்லு. யாருமே சொல்ல மாட்டேன். அதான் she has created her own story because of the old mind. பழைய மைண்ட் வந்து நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணாதீங்க, இப்படி பூஜை பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பழைய சிஸ்டம்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பழைய மைண்டுக்கு அதுதான் தெரியும். நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க சேஃபான்னு சொல்லிட்டு அப்படிதான் இழுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நியூ மைண்ட் சேஸ் யூ ஹாவ் டு ஸ்டெப் இன் டு த அன்னோன் டைமென்ஷன், யூ ஹாவ் டு கோ டு த நியூ லெவல் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புது மைண்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெடிடேஷன் பண்ணுங்க, அதுல இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு தெரிய வந்துடும். என்ன பர்பஸ்க்காக பூமி மேல பிறந்திருக்கீங்களோ அது காரணம் தெரிய வந்துடும். நியூ மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஓல்டு மைண்ட் வில் ட்ரை டு புல் யூ பேக். வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் யூன்றது அவங்க உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் தவிர உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தா கூட பத்தாது. உங்க மதருக்கு அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்போ அவங்க வந்து மெடிடேஷன் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கணும், அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கும் போது தான் நிறைய விஷயம் தெரியும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க மாஸ்டர். அது வந்து நமக்கு தேவையானது எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம். அதுக்கு வந்து நம்ம நம்ம எமோஷனல் நம்ம எப்படி நம்ம வந்து முதல்ல நம்ம மைண்டை வந்து கிளியர் பண்ணிக்கணுமா மெடிடேஷன் பண்ணி, இல்லை நம்ம நம்ம கொடுக்குற உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். ஓகே. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே அச்சீவ் பண்ண மாதிரி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகிடும். பட் ஆனா உங்க கார்மிக் பேட்டர்ன்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட கான்சிக்வன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஓகே மாஸ்டர். ஆனால் என்னோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது நடக்க மாட்டேங்குது. இது நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் டக்குன்னு நடந்துருது ஆக்சுவலா. ஸோ இது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பாக நடக்கவே மாட்டேங்குது. அந்த டெஸ்டினேஷனை நான் நினச்சிக்கிட்டு இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஸோ இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடந்துருது. இப்போ நீங்க இப்போ லாஸ்ட்
20 செகண்ட்ஸில் ஒரே ஸ்டேட்மெண்ட் 3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க. எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கல, எனக்கு தேவையில்லாத நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இட் மீன்ஸ் தட் யூ பிலீவிங் வாட் யூ செட் இஸ் வாட் யூ பிலீவ் ஆக்சுவலா.